கன்றின் பொருளையிலே அகரமெனும் கால் தாங்கி அஞ்செழுந்த அன்னத்தின் அடிவாங்கி முற்றுணர்ந்த ஞானத்தின் கண் வாங்கி நடந்து மெல்ல நடந்து நாணல் போல் நாணி நலம் பாடும் சங்கெடுத்து புல்லாங்குழல் வழியே புகுந்து புறப்பட்டு மெல்லிதலார் செவ்விதழில் மெல்ல அரும்பு கட்டி கல்லா மழலையர்தம் கனிவாயில் குடியிருந்து கற்றோர் நிறைந்த சபைதனில் பணிபுகுந்த செந்தமிழே பெற்றோரின்றி பிறந்த பெரும்பொருளை உன்னை வாழ்த்தி வகை வணங்குகிறேன். தமிழுக்கு முதல் வணக்கம். ஜோரல ஒரு கை தட்டுங்க சார். தட்டுங்க கைய. தமிழ் வணக்கம் எல்லாம் நல்லாதான் சொன்ன. ஜோரான படப்படன்னு தட்டணும்னு அர்த்தம். நடுவு எனக்கு கொடுத்துருக்கேன் 10 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்களே எடுத்துக்காரு. 10 நிமிஷம் படாருன்னு பேசிட்டு போய் உட்காந்து நம்ம கல்யாணத்துல அடுத்து வந்து சாப்பிடுறது. சூப்பரான தலைப்பு, சுவையான தலைப்பு, அழகான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. அது என்ன தலைப்புங்க? 2 பேரும் உசுர கொடுத்து பேசிட்டு போயிருக்காங்க. என்ன தலைப்புன்னு கேக்குறேன். ஏன் நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. காசு கம்மியா வாங்குற நாங்கெல்லாம் ஒரு 4 தடவை சொல்லணும். காசு முண்டுடா வாங்கி ஒரு தடவை சொல்லிட்டு போலாம்னு பாக்குறீங்களா? டீம்ல பேச்சாளருக்கு கம்மியா காசுன்னு ஆத்தா முன்னாடி இருந்து சொல்லாதடா. ஏன்னா பொய்யா சொல்ற நீங்க நிறைய வாங்குறதுக்கு இருக்கட்டும். நான் கேட்கிறேன், ஆனா பேச்சாளருக்கு ஒரு நல்ல சம்பளம் தர்ற டீம் ஒரே டீம் கைதட்டல் விடுங்க. மஞ்சுநாதன் டீம் மட்டும்தான். யூடியூப்ல நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். என்ன சார் தலைப்பு? கல்யாணத்துக்கு முன்பா கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? காமுவா காப்பியா? காமுவா காப்பியா? அவ்வளவுதானே. இந்த மூணையும் கட்டினவனுங்க விளங்குவானுங்களா விளங்க மாட்டானுங்க? ஆமா, பொதுவா பெண்களை சொல்ற மூணையும் கட்டினவன்னு சொல்லாத. கட்டினவர்கள் கட்டினவங்க இந்த 3 பேரும் வலது கால கட்டினவங்க. அது என்ன வீடாடா தனித்தனியா கட்டுற? இந்த 3 பேரும் வலது கால எடுத்து வச்சு புருஷ வீட்டுக்கு போன உடனே அந்த குடும்பம் உருப்படுமா உருப்படாதா? அவ்வளவுதானே. இதுல வலது கால் எடுத்து வச்ச வீடு விளங்குச்சா விளங்கல? அவ்வளவுதானே சார் தலைப்பு. அதுக்கு பேசுறதுக்கு பேச்சாளர் கூட எதுக்கு 3 பெருச்சாளிகளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அது முதல்ல வந்து அதுதான் மூஞ்சிய பாருங்க எப்படி இருக்கு. உண்மையா வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. சாதாரண மூஞ்சூர் இல்ல, நாட்டுப்புற மூஞ்சூர். ஆமா, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நடுவரவர்களே, அது வேற. அந்த அக்கா பேசும்பொழுது ரோகிணி கடைசியா ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆண்களாகி உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இடம் மாத்தி படுத்தாலே தூக்கம் வரமாட்டேங்குது. பெண்களாகி நாங்களெல்லாம் அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கிறோமே, எங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏன் வர உங்க ஒப்பன் வீட்லயும் இருக்க வேண்டியதானே? யாரு கூப்பிட்டா? ஆம்பளைக்கு தான் வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லங்க. உங்க வீட்டுல பொண்ணு கேட்டு வரான்ல, உனக்கு வெக்கமானம் சூடு சொரணை எல்லாமே இருக்குல்ல. எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு எங்க அப்பனம்மா தான் பெருசு, நான் எங்க அப்பனம்மா வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே. எதுக்கு மாப்பிள பொண்ணு பார்க்க வந்தோன்னே கதவை திறந்து எட்டி பாக்குறேன்னு கேக்குறேன். அவங்க அப்பனத்தான் ஏன் நம்ம கையில கட்டி விடுறாங்க? ஏன்? ஒண்ணுதான். ஐயோ, நம்ம உசுர எடுத்தது போதுண்டா, 25 வருஷம் இனி வரவன் உசுர எடுக்கட்டும்னு தான் நம்ம தலையில கட்டி விட்டுறாங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நடுவர்களே, இந்த திருமண வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு கேக்குறேன். எனக்கு எல்லாம் கல்யாணமாய் 1 வருஷம் 8 மாசம் ஆச்சுங்க. 1 வருஷம் 8 மாசம்? ஆமாங்க. என்னடா கணக்குது? நடுவர்களே, எனக்கு எல்லாம் கல்யாணமாய் 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சு. வித்தக்காரன்டா. நடுவர்களே, எனக்கு எல்லாம் கல்யாணமாய் 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சு. எனக்கு கல்யாணமான புதுசுல என் சம்சாரம் இந்த மைக்கு வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி. ஐயோ சார், தள்ளி உட்காருங்க சார். இது ஏன் சம்சாரம்? இது மைக் செட்டுக்காரர். எல்லா நடுவர்களும் இதே வேலையாவே இருக்கிறீங்க. தள்ளி உட்காருங்க. எல்லா நடுவருக்கும் ஒரே மைக் தான்டா. இங்க பாருங்க, இந்த மைக்கு வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருப்பாங்க. எங்க வீட்டு ஹால்ல டபுள் டோர் போட்டிருப்போங்க. அப்படியே சிங்கிள் டோரை திறந்து வச்சா இந்த மைக் தொடாம பேசுங்க சார். இந்த மைக் தான் உன் பொண்டாட்டியாடா? ஆமாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு கனெக்ஷன் அங்க போகுது. என்னது இந்த மைக்கோட? அது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. எப்பவும் பிறந்த வீட்லயே கனெக்ஷன்ல இருக்கிறா. இந்த மைக்கு வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி அவ்வளவு ஸ்லிம்மா அழகா இருப்பாங்க. எங்க வீட்டு ஹால்ல டபுள் டோர் போட்டிருப்போம். சிங்கிள் டோரை திறந்து வச்சா அப்படியே ஸ்லோ மோஷன்ல முன்னாடி வருவா, அப்படியே ஸ்லோ மோஷன்ல பின்னாடி போவா. இப்ப கல்யாணமாய் அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? 2 கதவை திறந்து வச்சா கூட இப்படி நேரம் எல்லாம் போக முடியாதுங்க. இப்படி ஒரு கணிச்சு தான் போய் தண்ணி ஊத்தி வைக்கிற ட்ரம் கணக்காயிட்டா. திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. திருமணத்துக்கு பின்னாடி எந்த பொம்பளையாளாவது இன்னைக்கு வீட்டுல குமிஞ்சு நிமிந்து வேலை செய்யறாங்களாங்க? ஒரு காலத்தெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே வாச தெளிச்சு கோலம் போட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுறாளுங்க. ஒரு காலத்துல எல்லாம் வாழ்க்கையில அடுத்த கட்ட ஸ்டேட்டஸ்க்கு போறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த திருமண வாழ்க்கை இன்னைக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி வெடிய காலையில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வழி தெரியாம ஷேர் சேட்டை நோண்டிக்கிட்டு இருக்கிறமே. நடுவர் அவர்களே, இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சிகரமா இருக்க முடியும்னு கேட்கிறேன். எவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர்களே. ஆனாலும் அந்த யானைக்குட்டி நடந்து வரும்போது எங்க வீடே அதிருங்க. ஆனாலும் தத்த மாதிரி அழகா தாவி தாவி வரான்னு சொல்லுவோம் பாருங்க. ஒரு பாட்டே வச்சிருப்பீங்க. போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று நித்தை போல பூவை தூவும் வாடை காக்கும் வண்ணச்சோலை வானம் பூமி. அந்த சந்தோஷம்
சந்தோஷம் இன்னைக்கு வீட்டுல இருக்கான்னு கேக்குறேங்க. எந்த பொண்டாட்டியாவது இன்னைக்கு புருஷன் கிட்ட விட்டு கொடுத்து போறாங்களா, புருஷனை மதிக்கிறாங்களான்னு கேக்குறேங்க. முதல்ல அத்தா மச்சான் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கூப்பிட்டு இருந்த காலம் மாதிரி, இப்ப ஹாய் சொல்லிட்டு இருந்த காலம் மாதிரி புருஷனை பார்த்து டேய்னு சொல்ற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. டேய்னு சொல்றாங்களா? டேய்னு சொல்றாங்க. புருஷனை பார்த்து வாடா போடான்னு தான் பேசுற ஆளுங்க. அது சில பேர் பேர சொல்லியே கூப்பிடுறாங்க, முஜா கிஜா அப்படி இப்படின்ட்டு. என்னென்ன அநியாயம் நடக்குது நடுவர்களே. அதுல ஒரு மஜாவா கட்டுன புருஷனை மதிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஒரு ஆம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏங்க நான் தெரியாம கேக்குறேன், கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு வேலைக்கு போன மாமனார் வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கிற மருமக என்னங்க பண்ணணும்? எந்திரிச்சு வாங்க மாமான்னு சொல்லணுமா இல்லையா? நடுவர்களே, வேலைக்கு போன மாமனார் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிற மருமக என்ன பண்ணணும்? ஐயோ மாமா, காலையில டிஃபன் கூட சாப்பிடாம போனீங்களே மாமா, டிஃபன் ஏதாவது எடுத்து வைக்கட்டுமாங்க மாமான்னு கேட்கணுமா இல்லையா? மாமான்னா புருஷன் இல்ல, மாமனார சொல்றேன். கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு யாராவது கேட்கறாங்களா? சார் இங்க பாருங்க, இந்த மாதிரி சேர் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி உட்கார்ந்துக்க வேண்டியது, காலை தூக்கி இப்படி டீப்பாய் மேல வச்சுக்க வேண்டியது, டிவி ரிமோட்டை கையில எடுத்துக்கிட்டு மாமனார் வாராரே நைட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறமே மேல ஒரு துண்டக்கண்டு எடுத்து போடலாம்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. மாமனார் வருவாரு, இந்த அம்மா ஒரு சொம்பு தண்ணியாவது மோந்து கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்காது. மாமனார் பாப்பாரு, இந்த அம்மா தண்ணி குடுக்கற மாதிரி தெரியல, அவரே கிச்சன்ல போய் தண்ணி மோந்து குடிப்பாரு. உடனே இங்க இருந்து கேப்பா, அப்படி மாமா அருமா கேக்குறா, மாமா தண்ணியா குடிக்கிறீங்க? ஆமாமா, எனக்கு ஒரு சொம்பு மோந்துட்டு வாங்க. அந்த மானங்கட்ட நாயும் கொண்டு கொடுக்கறானே நடுவரவர்களே. ஒரு காலத்துல மானங்கட்ட நாயும் கொடுக்கறானே நடுவரவர்களையும் சேர்க்காத. மானங்கட்ட நாயும் மாமனார் கொடுக்கறாருன்னு சொல்லு, அது எதுக்கு நடுவரை சேர்த்து விடுறேன்? எல்லாத்துலயும் ப்ரோவா கூட வரீங்களா? இது கூட ஏதோ கொஞ்சம் நஞ்ச மானத்தோட ஓட்டிக்கிட்டு நீ அதையும் எடுத்து விட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்களை இன்னைக்கு மதிக்கிறது இல்லையே சார். இந்த திருமண வாழ்க்கை அதுங்கள நிறைய பெண்கள் இருக்கீங்க. நான் தெரியாம ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை பார்த்து. கல்யாணத்துக்கு பின்னாடி தாண்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நான் எங்க மாமனாரு மாமியாரு மச்சாண்டாரு கொழுந்தனாரு மச்சனன் ஜம்சாரோ கொழுந்தன் ஜம்சாரோ எல்லாம் ஒரே வீட்டுல ஒரே குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ற பெண்கள் எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். அங்க ஒரு ஆயாவா ஒரே தவறிட்டு ஓடுது. ஒருத்தருமே இல்லையா? ஒருத்தருமே மாமனார் மாமியார் வச்சு பிழைக்கிறது இல்லையா? இது கூட பரவாயில்ல, எங்க ஊர் பக்கம் எல்லாம் புருஷனையே வச்சு பொழைக்கிறது. அப்புறம் எங்க போய் இந்த காலத்துல மாமனார் மாமியார வச்சு பொழைக்கிறது? எவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவரவர்களே. இன்னைக்கு திருமண வாழ்க்கையில எங்க சந்தோஷம் இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவோடு அப்பாவோடு அண்ணன் தங்கையிலோடு இருந்த சந்தோஷம் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்காங்க. தாய்க்கு ஏங்க தாயின்னு வச்சா? தாயை பிரிச்சா தா கூட்டல் ஈன்னு வருங்க. ஈன்னு சொன்னா ஈதல்னு போரு. ஈதல் என்ன தெரியுமா? தாயின்னு சொன்னா தா என்று ஒன்றை கேட்பதற்கு முன்பாகவே இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பண்பு தாய் கிட்ட இருக்கிறதுனாலதான் அம்மாவுக்கு தாய்னு பேர் வச்சா சார். இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டான்னு சொன்னா எந்த மனைவிமார்களாவது உடனே நகையை கழட்டி கொடுக்கறாங்க. தாய் என்பதற்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்த தம்பிக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாங்க. யோசிச்சு பாருங்க தம்பி, அந்த தாய்ங்கிறதா அம்மான்னு சொல்லலாம்ல. ஆமாங்க. அது ஏன் அம்மாங்கிற ஒரு வார்த்தை தெரியுமா? ஆங்கிறது உயிர் எழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து, நடுவுல இருக்கிற இம் என்னது? மெய் எழுத்து. எனக்கு உயிரையும் தந்து உடலையும் தந்து உயிர்மெய்யாக என்னை காத்திருப்பவளே அம்மா நீதான் என்பதை உலகத்திற்கே எடுத்து சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழி. கைதட்டல் கொடுங்க. இதுதான் நம்ம மொழி. அவ்வளவு பிரச்சனை இருக்கேங்க இன்னைக்கு திருமண வாழ்க்கை. எங்கேயாவது மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இருக்கா? வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி இன்னைக்கு விட்டு கொடுத்து வாழ்றாங்களா சார்? உங்க வீட்டுல விட்டு கொடுக்கறாங்களா? எங்க விட்டு கொடுக்கறாங்கன்னு கேக்குற. வீட்டுல எல்லா வேலையும் இன்னைக்கு சரிக்கு நிகர ஆம்பளையும் கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானே சார். என்னங்க மகிழ்ச்சி? நீங்க என்னென்ன வேலை செய்றீங்க உங்க வீட்டுல? நான் எல்லா வேலையும் நான் தான் பாக்குறது. போய் பிரிக்கிறது பூரா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல ஒரு ஆம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்கானே, எங்க மகிழ்ச்சி இருக்கு? இன்னைக்கு எல்லாம் அம்மனுடைய சன்னதியில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் சார். லலிதா சகஸ்கரநாமம் நம்ம படிப்போங்க. அத மொழிபெயர்த்தா தமிழ்ல ஒரு வருங்க. லலிதா சகஸ்கரநாமத்துல அந்த குத்து விளக்கு பூஜை எல்லாம் பண்ணும் பொழுது அதை படிப்பாங்க சார். அதுல இடையில ஒரு வரி வருங்க, தன்வயப்பட்ட கணவனை கொண்டவளே போற்றின்னு அதுல ஒரு வரி வருங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? அந்த உள்ள இருக்கிற ஆத்தாளாவே இருந்தாலும் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கணுமா. புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிட்டா அவளுக்கு பொம்பளை பொண்டாட்டின்னு பேரு. ஆனா இன்னைக்கு எந்த பொம்பளை ஆளுகளாவது எந்த மனைவிமார்களாவது புருஷனை கைக்குள்ள வச்சுக்க
வச்சுக்கிறாங்களாங்க? கைக்குள்ள வச்சிருக்காங்க. எங்க கைக்குள்ள வச்சுக்கிறாங்க? அவாவா புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறாங்களோ இல்லையா, அடுத்தவா புருஷனை நல்லா கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. கேள்வி நீயே பதில். ஒண்ணு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க நீ, எவ்வளவு பாதிக்கப்பட்டியோ தெரியல. நான் சொல்றேன், இரு ஒரு நிமிஷம். எல்லா பொண்டாட்டிகளும் கையில வச்சிருக்காங்க. புருஷன் இல்ல, புருஷன் வாங்கி கொடுத்த செல்ல கைதட்டல் கொடுக்க நான் கேட்கிறேன். புருஷன் வாங்கி கொடுத்த செல்லு. அன்னைக்கு நானும் மஞ்சும் சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக ஷூட்டிங் போறோம். மெரினா பீச்ல வாக்கிங் போலாம் வாங்க. நான்டா சொன்னா கேள்ற ரூம்ல கூப்பிடப்பட்டு தூங்க முடியான்னு இல்ல வாங்கன்னு கூட்டு போறான். 6 மணிக்கு போனோம். இங்க பாத்து கேள்றா. 6 மணிக்கு போனோம் பாருங்க. ஏத்தால ஒரு அம்மா புடி வந்துகிட்டே இருந்தது. இவன் கம்மன் இருக்க வேண்டியதானே. அண்ணா இது ஆனா பொண்ணா ஆண்டியா அங்கிளான்னு தெரியல. என்ன நீயே கேள்றா, உனக்கு தாண்டா வசதியா கேப்பா அப்படின்னு போனேன்னு அந்த அம்மாட்ட பார்த்துட்டு உடனே என்கிட்ட கேக்குறான், கழுத்தை பாத்தீங்களான்னு. தாலியே இல்ல, தாலிக்கு பதிலா செல்போன் தொங்குதுன்னா. வாய வச்சுட்டு கம்மன் இருக்க வேண்டியதானே. அந்த அம்மாட்ட போய் இவன் வாய வச்சு கேட்டான், அம்மா தாலி தொங்க வேண்டிய இடத்துல செல்போன் தொங்குது, தாலி எங்கம்மான்னா. மகராசி உத்தமி சொன்னா பாரு, அதை வித்துதான் தம்பி இதை வாங்கி மாட்டிருக்கேன்னா. உங்க வீட்டுக்காரர் என்ன தாயி பண்றாருன்னு இவன் கேட்டதுக்கு ரீசார்ஜ் பண்றாருன்னு. எப்படி குழப்பம். அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள. புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நோட் எல்லாம் ஆளுக்கு போனத்தான் தடவிட்டு இருக்காங்களே தவிர புருஷன் பொண்டாட்டி தடவிக்கிற மாதிரி தெரியும். யூடியூப் 4 சேனல்ல போதுரா பேசுறேன். ஏங்க இதை நான் சொல்லலங்க, வள்ளுவர் சொன்னாருங்க. அதனாலதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆரம்பித்த வள்ளுவன் கூட முடிக்கும் போது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று தன்னுடைய மனைவி வாசகிடத்தில் நிறைவு செய்தான்னு சொன்னா, கோயிலாவே இருந்தாலும் முடிகிற இடம் குடும்பம்னு சொல்லி கொடுத்தான் சார். அதனாலதான் நீங்க சொல்றீங்க. ஒரு கைதட்டல் கொடுக்கலாங்க. முதல் குறளையும் எல்லாருக்கும் முதல் குறள் தெரியுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் முதல் குறள். 1330வது அந்த கடைசி குறள் எதுன்னா இப்ப தம்பி சொன்னார் பாத்தீங்களா, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெறின். இந்த 2 குறளுக்கு ஒரு அழகான ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, முதல் குறளினுடைய முதல் எழுத்து ஆங்க, கடைசி குறளினுடைய கடைசி எழுத்து 2 சுழியின். என்ன தெரியுங்களா, தமிழினுடைய முதல் எழுத்து ஆ, மெய்யெழுத்துக்கள்ல கடைசி எழுத்தின் முதலும் முடிவும் தமிழ்தான் என்பதை உலகத்திற்கே உணர்த்தியவன் நம்முடைய வள்ளுவன். அதை ரொம்ப அழகா தம்பி சொன்னார். அருமை. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு குடும்பத்துல நிறைவா ஒரு 2 செய்தி சொன்னதுனால ஒரு விஷயத்தை சொல்றேன் நடுவர்களே. இன்னைக்கு திருநெல்வேலி பக்கத்துல நெல்லையப்பர் சன்னதி இருக்குங்க. ஆமா, அந்த நெல்லையப்பர் சன்னதியில ஒருத்தர் தினமும் போய் இந்த சிவபெருமான வேண்டிக்கிட்டே இருந்தாராம். ஆனா அந்த சிவபெருமான் வரம் கொடுக்கிற மாதிரியே தெரியலையா. உடனே அவர் யூட்டன் போட்டு என்ன பண்ணாரு, காந்திமதி அம்மா சன்னதிக்கு போயிட்டாரு. அம்மா இங்க பாரு, நான் உன் புருஷன் கிட்ட தினம் தினம் வேண்டிக்கிட்டே இருக்கேன், ஆனா உன் புருஷன் எனக்கு எந்த வரமும் கொடுக்கற மாதிரி தெரியல. பள்ளி அறையில நீ கொழுந்து வெத்தலையை மடிச்சு மடிச்சு கொடுப்பியே, அவர் வாங்கி வாங்கி சாப்பிடுவாரு. அந்த நேரத்துல இதம்மா பதம்மா என்ன பத்தி உன் புருஷன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லக்கூடாதான்னு கேட்கிறானே சார். பெட்ரூம்ல கடவுளாகவே இருந்தாலும் பெட்ரூம்ல போய் அந்த உமையவள் அந்த சிவன் கிட்ட பேசும் பொழுதுதான் புருஷன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணுமா. அதான் காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ் ஒருத்தர் சொன்னாரு, வாய்முத்து பந்தல் நெல்லடை மேல் உன் அருகிருந்து நீ வாய்முத்தம் தா தா என்று வேண்டுகின்ற போதிலே என் குறைகள் நித்தம் நித்தம் சொன்னால் உன் வாய்முத்தம் சிந்தி விடுமோ. நெல்வேலி வடிவமைய புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, 4 செவுத்துக்குள்ள பெட்ரூம்குள்ளேயே பேசி முடிச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்த கலாச்சாரம் சார் தமிழ் கலாச்சாரம். ஆனா இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகளை தெருவுக்கு கொண்டுட்டு வந்து புருஷனையும் மாமனார் மாமியாரையும் கேவலப்படுத்துற இந்த திருமண வாழ்க்கை எங்களுக்கு தேவையான்னு கேட்கறேங்க. எத்தனை பிரச்சனை இருக்கு நடுவரவர்களே. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஆண்மகன் ஓடிக்கிட்டு இருக்கான காரணம் என்னங்க, இந்த மோரக்கட்டையில புடிச்சதுனால நினைக்கிறீங்களா? இருக்க மாட்டாம 2 பெத்துக்கிட்டமே, நம்ம வாழ்க்கை தான் வீணா போச்சு, நம்ம குழந்தைங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுமே, நம்ம அப்பா அம்மா பேரு கெட்டு போயிருமே உள்ளூருக்குள்ளன்னு சொல்லி மானரோஷத்துக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் பொண்டாட்டி கூட பொழைச்சிக்கிட்டு இருக்கான்னா இந்த திருமண வாழ்க்கை எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்கிறேன். உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கிற மதிப்பை என்னைக்காவது எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கிறேன். இது ஏன் பொண்டாட்டி எல்லாங்க, அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்தா ஆட்டடிக்கிறான் மாட்டடிக்கிறான் கோழி அடிக்கிறா. இதுவே எங்க அக்கா தங்கச்சி எங்க அண்ணன் தம்பி வந்து எண்ணெய் தூக்கி பிடிக்கிற. ஏண்டா வந்தா முன்னை ஒருத்தர் வந்தா. ஒண்ணு தெரியுமா, அவங்க வீட்டு ஆளுக வந்தா ஒரு மாதிரி சமையல், நம்ம வீட்டு ஆளுக வந்தா ஒரு மாதிரி சமையல். உதாரணமா சொல்லட்டுமா, அவங்க வீட்டு ஆளுக வரட்டும் மட்டனோட சோறு, நம்ம வீட்டு ஆளுக வரட்டும் மட்டமான சோறு. கைதட்டல் கொடுங்க. நான் கேட்கறேன் இருக்கா இல்லையா?
ஆனா நடுவர் அவர்களே, எங்க வீட்டுல என்னைக்குமே இந்த பாகுபாடு இருந்ததே கிடையாதுங்க. என்னைக்குமே மட்டமான சோறு எப்பவுமே மட்டமா தான் சமைப்பாங்க. ஆளுக்கு ஏத்த மாதிரி சமைப்பாங்க போல. மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கே எங்க மாமியார் தான் வீட்டுல இருந்து வரணும்னு அடிக்கடி மட்டன் குழம்பு வைப்பேடா. இன்னைக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி உண்மையை ஒரு தகவலை சொல்லி முடிக்கிறேங்க. ஆமா. இன்னைக்கு திருமணத்துக்கு பின்னாடி பெண்கள் பாசமா இருக்கிறாங்க அம்மா அப்பா மேல நினைக்கிறீங்களா? அன்பு பண்பு பாசம் உங்க அம்மா மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க. இதுக்கு வீட்டுல வேலை செய்யறதுக்கு கையில ஆகாது. மாமியார் கிட்ட வேலை சொன்னோம்னா தொடப்பு கட்ட பிஞ்சு போயிருன்னு நல்லா தெரியும். இன்றைக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு காரணமே சம்பளம் இல்லாத வேலைக்காரியா உன் குழந்தைகளுக்கு மூத்திர துணி அளாத்துறதுக்கு ஆள் இல்லாம கொண்டு போய் தாய் தகப்பனை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறமேங்க. இந்த திருமண வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வியோடு நடுவர் அவர்களே, நண்பர்களாகட்டும் படிப்பாகட்டும் கல்வியாகட்டும் எல்லாமே என்னுடைய தேவைக்கு என்னுடைய சுதந்திரத்துக்கு நான் பண்ணணுங்க. நல்லா 4 டிகிரி வாங்கியிருக்கேன். 5ஆவதா ஒரு டிகிரி படிக்கணும்னு எனக்கு சத்தியமா 4 டிகிரி வாங்கி அடிக்கடி டிகிரி படிக்க போகிற நான் உண்மையா 4 டிகிரி வாங்கியிருக்கேன். 5ஆவது டிகிரி படிக்கணும்னு ஆசை. என்னால படிக்க முடியல. அதனால பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எங்க அக்கா சத்தியாவை அதுல கோர்த்து விட்டுட்டேன். இப்ப அவங்க முதுநிலை டிஸ்கண்டினியூ பண்ணதெல்லாம் உங்க அக்கா தான் கண்டினியூ பண்ணதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட காலையில அப்படித்தான் கண்டினியூ பண்ணி ரூம்ல செருப்படுது நடுவர் அவர்கள். அத்தனை பிரச்சனைக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. என்னுடைய சுய அறிவுக்கு கட்பட்டு நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஆசைகள் என்ன, தேவைகள் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு சுய முடிவையும் நான் எடுக்கணும்னா கூட இன்னைக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவி கிட்ட பர்மிஷன் கேட்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு ஆண்மகனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. இந்த சுதந்திரமற்ற வாழ்க்கை எப்படி நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசி இருக்கிற அன்னூர் தமிழரசனுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலுமே நிறைவா வந்து படபடபடபடபடன் பட்டாசு வெடிச்ச மாதிரி பேசி இருக்காரு. இந்த பட்டாசு கேள்விகளுக்கெல்லாம் மத்தாய்ப்பாய் பதில் சொல்வதற்காக லலிதா பரமேஸ்வரி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வாங்கம்மா. வாருன்னு மாறி இருக்காரு. மாமியா வந்தாதான் மட்டன் குழம்பு வைக்கிதான். இந்த வேகம் நீ பேசும்போது எங்க போச்சு? அடுத்தவளுக்கு இருமா என்னம்மா இவ்வளவு நேரம் நல்லாதாம்மா போயிட்டு இருந்தது. நீ வந்து அந்த அண்ணன் லீட மாட்டாரு. நான் ஓகேவா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆகுதுமா. நான் ஆரம்பிச்சிடவான்னு கேட்டேன். வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருகுட அவருக்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என்னுயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழே, உன்னை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான். உன்னை பற்றி பேச உன்னையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். நல்ல எல்லாம் ஜோர ஒரு தடவை கைத்தறி மட்டும் கொடுங்க. அருமமா. எங்க இருந்து இஸ்துன்னு வந்தீங்க? இந்த 3 பேரையும் செந்தமிழ்ல சிறப்பா பேசுனேன். இப்ப என்னமா இஸ்துக்குன்னு வந்தேன். வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். சென்னையில இருந்து வர்றதுக்காக தமிழையும் சேர்த்தாம எடுத்துட்டு வர்றது. ஆமா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். சோ அம்மா, எங்க அம்மாவோட இந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நாங்க அண்ணன் தம்பி சந்தோஷமா இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். கல்யாணம் பண்ணி நாங்க விலங்காம போயிட்டோம், நாசமா போயிட்டோம். பொண்டாட்டி பிடிக்கல. ஹலோ என்ன கள்ளிக்காட்டு இதிகாசம் பண்ணிக்கிற? நீ கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிக்கிட்டு இருக்கீங்களோ? இல்லம்மா, நாளைக்கு குக்கு வித்து கோமாளி ஷூட்டிங் இருக்கு தம்பிக்கு. காலையில 10 மணிக்கு மேக்கப் போட்டு அவன் ரெடியா நிக்கணும். கடுகு எவ்வளவு போடணும், புளியோதரை எவ்வளவு போடணும்னு பாத்துக்கிட்டு எழுதி போட்டுக்கிட்டு இருக்கான். சும்மா அந்த பொண்டாட்டி பிடிக்கல. பொண்டாட்டினாவே எரிச்சலா இருக்கு. பொண்டாட்டி வாழ்க்கையில வேணவே வேணாம்ல. எல்லாரும் கிளம்பி என் கூட வாங்க. என் சொந்த செலவுல சென்னை ஹைகோர்ட்ல டைவர்ஸ் வாங்கி தரேன். நாளை காலைல வாங்க. ஏய் ஏய் உட்கார. டேய் வாடா, அது ஏன் ஸ்கிரிப்டரா? இருடா, எடுக்கிறேங்கிற பேர்ல கசக்குன வத்தியாடா. ஒரு நிமிஷம் இருடா. என்னம்மா சொன்ன? டைவர்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன். அது எதுவோ டைவர்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா? 3 பேர் அப்படி பொங்கி எந்திரிச்சிங்களே, உள்ளத பிரிச்சு விடுறதுக்கு பேர் தான்டா டைவர்ஸ்னா பிரிச்சு விடுறது. ஐயோ, என் பொண்டாட்டி எனக்கு ஊம குத்து குத்துனாலும் வீட்டுக்கு விட்டு செருப்புலயே ஓட்டால் டைவர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். இப்ப வரைக்கும் அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? பாசம் நினைக்கிறீங்க. பின்ன மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளு ரெடியா இருக்கிறானுங்க. அதனால வந்து பார்த்து கவனமா இருக்கு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. எங்க அம்மா சமைச்சு கொடுத்தா வேணுமா வேணுமான்னு கேட்பாள். அந்த நடுவுல உட்கார்ந்திருக்க உண்மைமா? வேணுமா வேணுமா? பொண்டாட்டி போதுமா போதுமான்னு கேக்குறாளோ? அப்படி கேட்கல மாட்டாங்கம்மா. வாதுமா
அந்த வாய்ஸ்ல ஒரு டெரர். போதுமான்னு கேட்டா கூட இனிமையா இருக்குமா, பாதுமா அப்படிங்கும் போது ஐயோ இதுக்கு பிச்சை எடுத்து பல வீட்டுல வாங்கி தின்னாதோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு வேலை வெட்டி வேற ஒண்ணும் இல்ல, சோறாக்குறது மட்டும்தான் வேலை. உன் பொண்டாட்டி உனக்கு ஈக்குவலா இன்னைக்கு சம்பாதிக்கிறா, அவ சீக்கிரம் உனக்கு சமைச்சு கொட்டிட்டு அவ வேலைக்கு போகணும்னு நினைப்பா. அம்மா வேலை வெட்டி இல்லாதவ வேணுமா வேணுமான்னு தான் கேப்பா. கையை தட்டுங்கக்கா. சோமா உட்காந்து என்ன வெட்டியா உட்காந்து. அம்மா வேலை வெட்டி இல்லாதவ, பொண்டாட்டி வெட்டி வேலையாவே இருக்கிறவ. கைதட்டல் கொடுங்க, இது சரியா இருக்கும். இந்த பாருங்க, சும்மா அவர் கேக்குறதுக்கெல்லாம் கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கரெக்டா ஃபாலோப்ல இருக்காங்க. வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். ஏங்க எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இன்னையோட 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் நான் இல்ல, திருமணம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 6 மாசம். இவர் சொன்னார்ல, போற வீட்ல உனக்கு அவரு தெரிஞ்சா போதும்டா. போற வீட்ல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா. நானும் அதத்தான் நினைச்சேன். அம்மி மம்மி என்னமா நினைச்சீங்க? 6 மாசத்துல நீங்க நிறைவு பேச்சாளர், நல்லா கேட்டுட்டு இருக்காங்க மக்கள், சொல்லுங்கம்மா. போற வீட்ல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நானும் தான் நினைச்சேன். சரி, 6 மாசத்துல அம்மியை தான் கட் பண்ணேன், மம்மி எதுவும் பண்ணல. ஏன்? எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். கை தட்டுங்க. மறுபடியும் சொல்லு. என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். மாமியார் உன் மாமனார் மாமியார்ங்கிறது யாரு? உங்க வீட்டுக்காரனோட அப்பனம்மா. சரி, உன் புருஷனோட மாமியார் யாரு? கைதட்டல் கொடுங்க. இவங்களோட அப்பா அம்மா எப்படி ரூட்ட போடுறாங்க பாருங்க. இதுல ஏமாந்துதான் ஆம்பளை பூரா நாசமா போறது. கைதட்டல் பங்காளி நான் கேக்குறேன். உங்களுக்கு மட்டும் உங்க அம்மாவை பிடிக்கலாம், எங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்க கூடாதா? உங்க அம்மாவை நல்லா பிடிக்கட்டும். நான் ஒரு விஷயம், எங்களுக்கு மட்டும் அப்படியெல்லாம் நினைக்காத. இப்ப நான் இந்த மேடையில சொல்றேன், நம்முடைய அற்புதமான பட்டியல சொல்ற மாதிரி பட்டியல் என்ன தெரியுமா? எங்க தங்கச்சியை விட உங்க தங்கச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கைதட்டல் கொடுங்க நான் கேக்குறேன். என்னைக்காவது நாங்க பாரபட்சம் பார்த்திருக்கிறோமா? அதுதான் ஆம்பளை புத்தி, கேவலமான புத்தி. அது கேவல புத்தி இல்லம்மா. அடுத்த வீட்டுல பிறந்த பெண் பிள்ளைய கூட பாங்குபதனமா பாத்துக்கணும்ங்கிற எண்ணம். கைதட்டல் கொடுங்க. அதையம்மா தப்பா நினைக்கிறீங்க? நாங்க வாய் நிறைய உங்க தம்பி எங்க கொழுந்தனார நாங்களும் தம்பின்னு கூப்பிடுறோம்ல, நீங்களும் வாய் நிறைய எங்க தங்கச்சி கொழுந்தியாவ தங்கச்சின்னு கூப்பிடலாம். நல்ல கேள்விமா, மறுபடியும் கேளுமா அந்த கேள்விய. நாங்க வாய் நிறைய உங்க தம்பியே நாங்களும் தம்பின்னு கூப்பிடுறோம்ல, நீங்களும் எங்க கூட பிறந்த தங்கச்சிய தங்கச்சின்னு கூப்பிட்டா என்ன தப்பு? ஏன் தம்பி உங்களை என்னன்னு கூப்பிடுறான்? அண்ணி, அண்ணின்னு கூப்பிடுறான். ஆனா மூன் தங்கச்சி என்னன்னு கூப்பிடுறான்? மாமா. அப்ப அப்படிதான் இருக்கு. கைதட்டல் விடுங்க நான் கேக்குறேன். அண்ணான்னு கூப்பிட சொல்லுங்க, நாங்களும் தங்கச்சின்னு போறோம். கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. திருத்த முடியாது இல்ல, அது அமைப்பு. நீங்க எங்க பாருங்கக்கா, நம்ம எப்படி தெரியுமா யோசிப்போம்? இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்தா பெண்கள் நாங்க எப்படி தெரியுமா யோசிப்போம்? வாவ், சாரி செமையா இருக்கே, இதே மாதிரி சேலையே அடுத்த தடவை நானும் வாங்கி கட்டறனா இல்லையான்னு பாருன்னு யோசிக்கிறது பெண்கள். இந்த சேலை கட்டி இருக்கிறவளையே நான் கட்டறனா இல்லையான்னு பாருன்னு யோசிக்கிறதா இந்த மூஞ்செல்லாம். கேட்காமே கைதட்டு வருது. உயிரற்ற ஒரு பொருளுக்கே ஆதரவு கொடுக்கும் போது உயிரோடு இருக்கிற ஒரு உறவுக்கு ஏன் ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆம்பளை மனசுமா. வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஆதரவு தர மாட்டீங்க, ஊர்ல இருக்கிறவளுக்கு எல்லாம் ஆதரவு தருவீங்க. இதுல எங்க அம்மாவை எங்களுக்கு பிடிக்கலாம், எங்க அம்மாவை ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? சிம்பிளா சொல்றேன், நான் கை தட்டுங்கன்னு சத்தியமா கேட்க மாட்டேன். மனசார தட்டுவாங்க. அவங்களே பாக்குறீங்களா? எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என் அம்மா எந்த நிலைமையிலும் என்ன சாக விடாது, உன் அம்மா எந்த நிலைமையிலும் என்ன வாழவே விட மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. அங்க ஒரு 2 அக்கா ஏன் கை தட்டுது? ஏன்? 28ஆம் தேதியில இருந்து ஒரு வாரம் லீவ் எடுத்து ஊருக்கு தானே போறேன். சரி, இருக்கட்டு விடு. சரி, நல்லா வாங்கிட்டு வா, நல்லா வாங்க, நல்லா இரு. சும்மா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். ஆனா நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டையே வாழ விட மாட்டேங்கிறீங்களே, அதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நம்ம பங்காளிங்க எந்த வீட்டை நாங்க வாழ விட மாட்டோம்? எந்த வீட்டை வாழ விட்டீங்க? எல்லாம் இங்க உட்காந்து குரலி வித்த காட்டிக்கிட்டு இருக்கீங்களே. நைட் 2 மணி ஆனது கூட வீட்டுக்கு போறது கூட ஞாபகம் இல்ல. நைட் 2 மணிக்கு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஈரமண்ல உட்கார்ந்து இப்படி பெண்களுக்கு எதிராக ஒண்ணு பேசும்போது கை தட்டணும்னு வீட்டுல போய் அங்க போங்கனாலும் அதே புடுங்கல் தான். அதுக்கு இந்த புடுங்கல் எவ்வளவோ பரவாயில்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. கை தட்டுங்க பங்காளிகளை நான் கேட்கிறேன். சும்மா இங்க சத்தம் பத்தல பேசுமா. எங்க யாராவது பொண்டாட்டிய லவ் பண்ணி இருக்கீங்களா? பொண்டாட்டி அவனத லவ் பண்ணுவானாமா? இவன் ஒருத்தன் யாரு பொண்டாட்டின்னு கேட்க சொல்றேன். எல்லாம் அந்தந்த புருஷன் அவங்க பொண்டாட்டிய லவ் பண்ணணும். குக்கு வித் கோமாளி புகழ் மஞ்சுநாதே குக்கு வித் கோமாளிக்கு சும்மா போயிருந்தா மக்கு வித் கோமாளியா இருப்பாரு. பொண்டாட்டியோட போனதுனாலதான் அவரு குக்கு இல்லன்னா மக்கு. கை தட்டுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்குமா,
பொண்டாட்டியோட தான் போனான். ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்டாட்டி கூட வைக்க தெரியாது. இவன் தான் எல்லாத்துக்கும் ஆன் பண்ணிருக்கான். நீங்க கைதட்டல் நல்ல நிகழ்ச்சியை பாருங்க. அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஆதி முதல் அந்த வரை சமையல் எல்லாம் சொல்லி தர்றது யாரு? யாரு? அந்த அம்மா என்ன சமைக்கணும்னு இவன் எழுதிக்கிட்டு இருக்கான் நோட்ஸ். இதுல எந்த வீட்டுலமா பொண்டாட்டிக்கு நல்லா முறையா சமைச்சிங்க? முருங்காய் எடுத்துட்டு வரான்னா அந்த பிள்ளை சொரக்காய் தூக்கிட்டு வருது. ஏங்க அந்த அளவுக்கு அவங்க வைஃப வந்து செல்லமா வளர்த்திருக்காருங்க. செல்லமாவெல்லாம் இவன் வளர்க்கல, அவன் வைஃப் தான் அவன் வளர்த்தான். சும்மா வந்ததுல நீங்க பாருங்க, ஏன் வீட்டுக்கார மாதிரி இருக்க பழகுங்க. இப்ப கூட மெசேஜ் பண்ணாரு. ஏன் உங்க வீட்டுக்காரர் மட்டும் வித்தியாசமா இருப்பாரா? அப்படிலாம் இல்ல, இப்ப கூட எனக்கு மெசேஜ் பண்ணாரு. தங்கமா, நம்ம வந்திருக்கிற ஊர்ல இப்பதான் மழை பெஞ்சு நின்றுருக்கான், ஒருவேளை மறுபடியும் மழை வர மாதிரி தெரியுது எனக்கு. சிம்டம்ஸ். நான் காருக்குள்ள பத்திரமா இருக்கேன், மழை வந்தா ஒரு சொட்டு தூறல் கூட உன் மேல படக்கூடாதுன்னாரு. ஏன் மாமான்னு கேட்டேன். தம்பி 6 மாசம் எஃபெக்ட். என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த கேமராமேன் முதற்கொண்டு மேக்கப். அது ஏன் அந்த கேமராமேனுக்கு உண்மை தெரியுது தெரியுமா? அவர் மணப்பாறைக்காரு. கைதட்டல் கொடுங்க, நான் கேக்குறேன். ஐ லவ் மணப்பாறை. அவருக்கு என்ன நல்லா தெரியும், அதனாலதான் மேக்கப்னு தெரியும். இல்ல வந்ததுல இருந்து என் வீட்டுக்காரங்க இப்ப கூட மேக்கப் கலைஞ்சிருன்றதுக்காக எல்லாம் சொல்லல. ஏன் மாமா நான் மழையில நனைய கூடாதுன்னு கேட்டேன். என்ன சொன்னாரு தெரியுமா? என்னமா சொன்னாரு? நீ சந்தனம்டா செல்லம், கரைஞ்சிடுவடாமா, பத்திரமா இருந்துக்கோ. நிகழ்ச்சிகளை வர சொல்லி கேப்ப, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வர சொல்லி கேப்பியாடா? இது சந்தனம். எங்க இருங்க, 6 மாசத்துல என் வீட்டுக்காரன் என்ன சந்தனம்னு சொன்னது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அக்கா கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு எங்க அக்கா கல்யாணம் ஆகி. இன்னைக்கு காலையில இருந்து வீரமணி மாமா எனக்கு 8 தடவை போன் பண்ணாரு. இருமா, ஏ உட்காரு, மானம் மங்கினி இருப்பா. இது வீட்டுக்காரு உனக்கு 8 முறை போன் பண்ணாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அக்கா, மாமா எனக்கு போன் பண்ண கூடாதா? மாமாவா? அக்கா வீட்டுக்கார மாமானு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுவாங்க? நீங்க மட்டும் அக்கா வீட்டுக்காரர மாமானு கூப்பிடலாம், நாங்க மட்டும் பொண்டாட்டி தங்கச்சியை வந்து தங்கச்சின்னு கூப்பிடணுமா? கைதட்டல் கொடுங்க பங்காளிகளா. என்னடா நியாயம் அது? நீ கேள்றா, நீ ரொம்ப கேள்றா. ஆமா ஆமா, அதுல போன் பண்ணாரு. தம்பிதான் பட்டிமன்றம் நடக்குதா, வேற ஏதாவது நடக்குதாடா? சும்மா வந்து அட கேளுக்கா, ஒவ்வொரு போன் கால்லையும். இருமா ஒரு நிமிஷம், இதுக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு தடவை கூட உங்க வீட்டுக்காரர் போன் பண்ணல. இருமா, 20 வருஷத்துக்கு அப்புறம் போன் பண்ண என்ன தூக்கு போட்டு தொங்கன என்ன போமா? ஒவ்வொரு போன் கால்லையும் பழனி அம்மால நிறைய தண்ணி குடிக்க சொல்லு, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு, மேடைக்கு போகும்போது கையை இறுக்கி புடிச்சு கூட்டிட்டு போ. பழனி அம்மா குடிக்காத தண்ணி, பழனி அம்மா தண்ணி குடிக்காமையா இருக்கு? ஏமா அப்படி அந்த அம்மா என்ன மாசமாவா இருக்குது? இவ்வளவு பாங்கவதனமா சொல்றீங்க? நான் கூட கேட்டேன், நேத்து கூட பட்டிமன்றத்துக்கு தனியா தானங்க நடந்து வந்தாங்க, நான் ஏங்க கையை இறுக்கி புடிச்சு கூட்டிட்டு போகணும்னு கேட்டேன். மஞ்சுநாதன், நான் 20 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? சொன்னாரு, பழனி அம்மா ஒரு பட்டாம்பூச்சி, அவ எப்ப பறப்பான்னு தெரியாத, அவளை இறுக்கி புடிச்சுக்கோ. இது பட்டாம்பூச்சியாடா? காலையில ஒரு 10:30 இருந்து 11 மணிக்குள்ள ஒரு வண்டு ஒண்ணு உருட்டிட்டே போகும், பாத்திருக்கியா? வண்டு உருட்டாம்பழம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழத்தை உருட்டுற வண்டு சைஸ்ல இருந்துகிட்டு. அது என்ன பழம்? வண்டு உருட்டாம்பழம். தெரியுமா தெரியாதா? ஐயோ, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கைதட்டல் கொடுங்களேன். வண்டு உருட்டாம்பழம் தெரியாதவங்க இருப்பாங்களா பாதிரிப்பட்டியில? என்னப்பா எனக்கு தெரியாதா? தெரியுமா? உண்மைமா, வண்டு உருட்டாம்பழம். அது இப்ப கிடைக்குமா? எப்ப வேணாலும் கிடைக்கும். நீ வேணா இங்கே இருந்து வாங்கிட்டு போ. ஓகே, இருந்து கொடுங்க எல்லாரும். சரி, அப்ப எனக்கு ஒரு 1 கிலோ கொடுங்க. 1 கிலோ இல்ல, அளவெல்லாம் கிடையாது, நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் சிலர் தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆனா இந்த வண்டுருட்டாம் ஃப்ரூட்ஸ் இருக்கு பாத்தியா, இது யாரு வேணாலும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஆல் ஆர் ப்ரொடக்ஷன் ஓனர். கைதட்டல் கொடுங்க யாரு வேணாலும். ஆனா இந்த சில பழம் எல்லாம் ஒரே சைஸ்ல தான் இருக்கும். இது வண்டுக்கு ஏத்த மாதிரி சைஸ் மாறும், உருட்டுறதுக்கு ஏத்த மாதிரி சைஸ் மாறி. சரி, அப்ப ஓகே, எங்க 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு கிலோ வாங்கி கொடுத்துருவோம். நல்ல 1 கிலோ வேணும்மா, எவ்வளவு வேணாலும் மூட்டை கணக்குல வேணாலும் அள்ளிக்கமா. சரி, போய் தொலைங்க. குட்டை பக்கம் அப்படி கரையோரமா நின்னீங்கன்னா குடு குடுன்னு உருட்ட ஆரம்பிக்கும் பாருங்க. சரி, எப்ப கிடைக்குதோ எனக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. பார்சல்ல வேண்டாம், இருந்து வாங்கிட்டு போங்க.
சரி ஓகே, அப்ப இருந்தே வாங்கிட்டு போறோம், ஒன்னும் ம். பிரச்சனை இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் சாத்தூர்ல இருந்து ஒரு காராச்சேவ அழுதுகிட்டே வந்துச்சே, என்னன்னு கேட்டீங்களா? சாத்தா காராச்சேவுங்கிறது இப்படி இருக்கும். தேம்பி தேம்பி அழுதுட்டு வந்தாங்க, கேட்டீங்களா சார்? ரோஹிணி மேடம் கொஞ்சம் அக்கறை இருந்துச்சு அவங்க யாருக்காவது? எதுக்குமா தேம்பி தேம்பி நான் அழுதுங்க? கூட கேட்டேன், ஏன்க்கா அழுகுறீங்க? மஞ்சுநாதனை நம்பி வந்தா எல்லாரும் சந்தோஷமா தாமா போகணும். ஏமா தேம்பி தேம்பி அழுது வந்தீங்க? அவங்க ஏன் தெரியுமா அழுதாங்க? ஏமா இன்னைக்கு அழுதாங்க? காலையில போலீஸே அவங்க வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவங்க வீட்டுக்காரே ஒரு போலீஸ் அம்மா, தான். போலீஸ்காரர் ஏமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? நான் கூட கேட்டேன், ஏதாவது தெரியாதனமா ஊழல் எதுவும் பண்ணிட்டாரா? ஐயோ. திடீர்னு அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்களா? எனக்கு ஒரு டவுட், வீட்ல மயில் வளர்க்க கூடாதா? ஏன் மயில் தேசிய பறவைமா, வளர்க்க கூடாது. ஐயோ, அவங்க வீட்டுக்காரி இவங்க வீட்ல வச்சு வளர்க்கறாருல்ல. தம்பி தம்பி ஐயோ. அட இரு, நீ வேற எச்சா ஆத்தாத இருக்கிற நேரத்துல. ஏம்மா ஆ? எந்த ஊர்ல மயில் இப்படி இருக்கு? இங்க பாருங்க, இருமா இருமா, மயில நீ கலர்ல கூட விட்டுருமா, ஆனா கணத்துல பார்க்க வேண்டாமாம்மா. ஏம்மா மயில் எவ்வளவு இலகுவான பறவை. ஏம்மா மயிலாமா அது? எனக்கு காசும் வேண்டாம், நடுவுற போட்டப்பும் வேண்டாம்டா. நான் பாத யாத்திரையா பெருந்துற வரைக்கும் போறேன்டா. இதையெல்லாம் கேட்டு உசுரோட வாழணும்னு எதாவது அவசியமாடா? இங்க பாருங்க, சும்மா எல்லாரும் சிரிக்காதீங்க. எல்லா ஏம்மா, ஆண்களுக்கும் அம்மா. குறிப்பா சந்தனம் இங்க பாருங்க, இரு, மறுபடியும் இரு, சொல்றேன். இதுமா சந்தனம், சந்தனம். பட்டாம்பூச்சி, மயிலு. தம்பி யாரு தெரியுமா இவங்க 3 பேரும்? 2000 3000 4000 பிம்பிலிக்கு பிலாப்பி. கை தட்டுங்க, புரிஞ்சவங்க கை தட்டி இருக்க. அந்த கோஷ்டி 3. இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. என் வீட்டுக்காருக்கு நான் சந்தனம் தான், சந்தனம் தான். அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க பட்டாம்பூச்சி தான், பட்டாம்பூச்சி தான். இவங்க வீட்டுக்காருக்கு அவங்க மயில் தான். மயில் தான். கணவன் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா இல்லைன்னு புலம்பாதீங்க. ஏன் தெரியுமா? ம். மனைவியை பொய் சொல்லி நேசிப்பதை விட பொய் சொல்லி நேசிப்பதுதான் தவறு. இருக்கட்டுமா. ஆமா, பொய்யாக கூட ஐயோ போலறனே. இல்லம்மா, இது இந்த மயில் சந்தனம் இதனுடைய அதுல விளைவு கொஞ்சம் வேற ஒண்ணு confuse இல்ல. ஆயிட்டேன். அதுக்கு தான் பொய்யா பேசுனதெல்லாம் அந்த பொய்யில வந்து நிக்குது. ஏன் உண்மையை சொன்னேன், நான் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணும்போது பொய் மட்டும் சொல்லி இருந்துச்சுடா, நேசிப்பதில் தவறில்லை. அதத்தானே சொல்ல வந்தீங்க. ஆ. பொய்யாக நேசிப்பதுதான் தவறு. பொய் இந்த ஒரு சொல்லியாவது love வரிக்காகவே பண்ணுங்க. கைதட்டல் கொடுக்கலாம். ஆமா. உண்மையிலுமே என்னதான் நகைச்சுவைக்காக பேசினாலும் கொஞ்சம் டங்க் ட்விஸ்ட் ஆயிருச்சு. இருக்கட்டுமா, இருக்கட்டும். ஆமா, லைட்டா எக்கோ மட்டும் வைங்க. இந்த ஒரு வார்த்தை பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். ம், ம், ம். சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு 100 வச்சு ஊரு மெச்ச கை புடிச்சருதான் அழகு மன்னவருதான். அவ்வளவுதான். வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு கைதட்டல் கொடுங்க. அதை நல்ல விட்டுட்டு பாடு. ம், கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? ம். நாங்க நினைச்ச நேரத்துக்கு போலாம், நினைச்ச நேரத்துக்கு வரலாம், நாங்க எங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தோம். பொண்டாட்டி டார்ச்சர் பண்றா, அழுகுறாளாம். ஹலோ குக்குவித்து, அதுக்கு தான் எழுதிட்டு இருக்கேன். பொண்டாட்டி அழுகுறாளா? ம். என்ன ஆமா செய்யணும்ல எபிசோட்ல. சரி மச்சான். பொண்டாட்டி உங்களை பார்த்து அழுகுறாளேன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க, வேற எவனையும் பார்த்து சிரிக்கலையேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கங்க. ம், பொண்டாட்டி உங்களை பார்த்து தான் அழுவா, வேற யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டா. ம். சும்மா வந்து நாங்க காஸ்ட்லியா நகை வாங்குறோமா, காஸ்ட்லியா புடவை வாங்குறோமா, 6500 ரூபாய் புடவை ஜிகு ஜிகுன்னு யாரு வாங்கி கொடுத்தா? உன் புருஷன். ஏன் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு? என்ன தப்பு? எதுக்கு நகை வேணும் நகை எதுக்கு வேணும் நகை வேணும்? ஏன் கேக்குறோம்? ம். 1.5 லட்சம் விக்குது பவுனு, இருந்தாலும் நகை வேணும்னு கேக்குறோம். ஏன்? கல்யாணம் பண்ணி 5-6 வருஷத்துல இதுங்களுக்கு எல்லாம் கை கால்லாம் இழுத்துக்கிட்டு விளங்காம போயிருச்சுன்னா அதை வச்சோ வித்தோ தானே காப்பாத்தணும். அம்மா தாயே, ஆத்தா சன்னதிக்கு முன்னாடி இருந்து பேசுற உன் திருவாயில் இப்படி ஒரு வார்த்தையா வரணும்? நீ இந்த பாயிண்ட் சொல்றதுக்காக இவனுக்கு கை இழுக்கணும், அவங்களுக்கு கை இழுக்கணும், அது அவனுக்கு கை கால சேர்ந்து இழுக்கணுமா? ஏப்பா அழுகுற? எங்களுக்கு மட்டும் கை கால் இழுத்துடுமா? நான் தான் பேசுறேன்லப்பா. உனக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்லல அந்த புள்ள. உனக்கு பிரச்சனை உனக்கு இழுக்கிறத பத்தி இல்ல, எனக்கு ஏன் இன்னும் எதுவும் இழுக்கிறதுக்கு அவ சொல்லலன்னு. வந்த டீமோட வந்தா இழுத்தாலும் டீமோட இழுக்கணும். சரி சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆர் யூ ஷூர்? ஓகே, உங்களுக்கு கல்யாணம் வாயை திறந்து சொல்லணும். சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆனதெல்லாம் வாய் தரன்னு சொல்ல முடியாது. வெரி குட். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிதானே? ம். உங்க மனைவி கல்யாணம் ஆயிடுச்சா? ஏமா
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் மனைவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரே நாள்லயா? இல்லம்மா, எனக்கு பிப்ரவரி 18, ஆ. அவளுக்கு ஏப்ரல் 38. அப்படியா? அஹ். வெரி குட், பரவாயில்ல. 2 நாள் கல்யாணம் பண்ணிருக்காங்க. 2 நாள் கல்யாணம் பண்ணலாமா? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். சரி, உங்களுக்கு எந்த மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு? எனக்கு அம்மா பாரதி மஹால். வெரி குட். உங்க மனைவிக்கு? அவங்களுக்கு ஆ. ராமாயம்மாள் மஹால். இதுலயும் டபுள். டபுள். அங்க போய் ஒருக்க கட்டிக்கிட்டு இங்க ஒருக்க போய் கட்டிக்கிட்டோம். சரி, அப்படி கூட இருக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. சரி, ஃபைனலா ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஃபைனலா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரு மகன். 10 வாங்க சொல்லு. என்னடா சொத்து மதிப்பெல்லாம் சேர்த்து சொல்றதுக்கு 10 15 சொல்லாமா? சரி, உங்களுக்கு ஒரு பையன். மகன். உங்க மனைவிக்கு? எனக்கும் என் மனைவிக்கும் சேர்த்து ஒரு மகன் தான். சத்தியமா கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி வேப்பிலை மாரியம்மன் சன்னதிக்கு முன்னாடி நின்னு பேசுறேன். போய் பேசுவேனா? உங்களுக்கு ஒரு புள்ள. வேப்பல மாரியம்மே அங்க மணப்பாறை இல்ல, இங்க எங்க? அருள்மிகு மாரியம்மன். சாரி, மறந்துட்டேன். இன்னைக்கு அங்க திருவிழால அதான், அந்த அதான். ஞாபகத்துல இருந்துட்டேன். உங்களுக்கு ஒரு புள்ள, உங்க மனைவிக்கு தான் 2 புள்ள. இதுதான் வாய்ப்புன்னு புடிச்சுக்கிட்டானுங்க 2 பேரும். இந்த வாய்ப்புக்காகத்தான் 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தானுங்க 2 பேரும். இவனுக்கு 2 பேரும் கட்டி அழுகிறதுல எக்ஸ்பர்ட். ஆனா இதுல என்னன்னா, என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு இவனுக்கு 2 பேரும் கட்டு. ரொம்ப இழுக்காதடா, கீழே விழுந்துருவேன். அடி ரவி, இப்படி போயா புள்ளக்காரி கட்டோடு. ஐயோ, நான் ஒன்ன தாண்டா பெற்றிருக்கிறேன். சொல்லி இருந்தா உனக்கு கோபியில கோழி போட்டு விக்கிறவள கட்டி வச்சிருப்பானே. கோபியில கோழி முட்டை வைக்கிறோம். சொல்லி இருந்தா அன்னூர்ல அரப்பு விக்கிறவள கட்டி வச்சிருப்பானே. அன்னூர்ல அரப்பு, கோபியில கோழி முட்டையா? சொல்லி இருந்தா பண்ரொட்டியில பலாப்பழம் விக்கிறவள கட்டி வச்சிருப்பமே. இப்படி போய் புள்ளக்காரி கட்டிட்டியே. கோபியில கோழி முட்டை விக்கிறவளை கட்டியிருப்பானே. ஆனா எனக்கு ஒண்ணுன்னா, என் தம்பி மஞ்சுநாத அப்படி உருவி உருவி அழுவா. அவர் கைதட்டல் கொடுக்க எனக்கு உடனாக அழுதான் பாரு. உருவி கையில இருக்கிற மோதிரத்தை உருவிட்டான். இதுக்குத்தான் இந்த உருவுருவுனியாடா. நல்லா உருவி இருக்கிறடா, நல்லா உருவுடா. தயவு செய்து யூடியூப்ல போயிட்டு இருக்குமா, மக்கள் நல்லா கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம அண்ணன் எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியாமா சொல்லுவ? இப்ப சும்மா தானே சிரிச்சாங்க. இப்ப உண்மையை சொல்லுவேன், ஊரே கைத்தட்டி சிரிக்கும். பாக்குறீங்களா? சொல்லுமா. உங்களுக்கு ஒரு பிள்ளை, உங்க மனைவிக்கு 2 பிள்ளைன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? சொல்லுமா. ஒவ்வொரு மனைவியின் மடியில் தவழ்ந்த முதல் பிள்ளையே கணவன் தான், அதனாலதான் அப்படி சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு கைதட்டல் கொடுங்க அப்பா. அவ்வளவுதான். லைட்டா இருக்கும் ஒரு பாட்டு. கரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, கவிதை பேசும் பெண்ணே என்னவனை கண்டாயா. அவ்வளவுதான். நிறைவா கட் பண்ணிருங்க. எக்கோ கட் பண்ணு. ரொம்ப வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிங்கிற உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்றோம்? பொண்டாட்டிங்கிற ஒருத்தி உசுரோட இருக்கிற வரைக்கும் எல்லா கணவனும் என்ன சாப்பிடலான்னு யோசிப்பீங்க. ஏன்? சண்டை போட்டா கூட வாய்க்கு ருசியா வக்கனையா சமைச்சு வச்சுட்டு வந்துதான் படுத்துக்குவா பொண்டாட்டி. சரி. பொண்டாட்டி உசுரோட இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிடலான்னு யோசிக்கிற புருஷன், பொண்டாட்டி செத்து போயிட்டா எங்க சாப்பிடலான்னு யோசிக்கணும். அவ்வளவுதான். சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சுயநலமா இருந்திருப்பீங்க. அம்மா அம்மான்னு மேடையில பேசுறீங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பைக் வாங்கியிருந்தா கூட அந்த பைக்ல ஒரு தடவை கூட அம்மாவை ஏத்திருக்க மாட்டீங்க. அந்த பைக்ல அப்பயும் உருப்படாத ஒரு 4 ஸ்கூட்டிக்கிட்டு ஊரு சுத்திட்டு தான் இருந்திருப்பீங்க. இதே கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்லயே பைக் வாங்கி கொடுத்திருந்தாலும் அதிகபட்சம் போயிருந்தா ஒரு 4 தடவை எங்களை கூட்டிட்டு போயிருப்பீங்க. அப்பயும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் ஊர் சுத்துவீங்க. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி கணவன் மனைவியோட உறவுன்னு நாங்க சொல்றோம். கடைசி வரைக்கும் நாம் எதில் பயணிக்கிறோம் என்பதில் இல்லை மகிழ்ச்சி, வாழ்க்கையில் எவரோடு பயணிக்கிறோம் என்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கு. பொண்டாட்டியோட அந்த பைக்ல போறதுலதான் இன்பம். உங்க பைக்ல 4 பேர் தேவையில்லாம சுத்துறாங்க இல்ல, அவங்க நீங்க நாளைக்கு கடைசியில கடனாளியா வந்து நிக்கும் போது எவனும் கூட வந்து நான் உனக்கு கடன் கட்டுறேன்னு எவனும் நிக்க மாட்டான். கடைசி காலத்துல கூட பொண்டாட்டி தான் வருவா. ஒருவேளை பொண்டாட்டிக்கு முன்னாடி புருஷன் நீங்க போய் சேர்ந்துட்டா கூட இந்த மாதிரி கிராமத்துல வாழ்ற பெண்கள் யாராக இருந்தாலும் மாவு வித்தாவது பிழைப்பமே தவிர மானத்தை வித்து எந்த ஒரு பெண்ணும் பிழைச்சதா வரலாறே கிடையாது. தயவு செய்து பொண்டாட்டிய திட்டாதீங்க. புரியுதா? நிறைவா. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரமா, நான்
ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. ஐயா ஐயா அங்க நிக்கிறவங்க அப்படியே உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம், இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனது ஏற்றுக்கொள்ளும்படி, உண்மையாகவே உங்கள் மனம் விரும்பும்படியான ஒரு தீர்ப்பாக இருக்கும். அக்கா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. ஆனதாச்சு 5 நிமிஷம். நடுவருடைய நிலைமை பார்த்தீங்களா எப்படி ஆயிப்போச்சுன்னு. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இவங்க 2 பேரும், இரு அணி, இசைக்குழு எல்லாருக்கும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்கய்யா. உண்மையா சொல்றேன், இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சியா இருக்குன்னு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. அதுக்காகவும் உண்மையா சொல்றேன், ஒரு 4000 கோடி 5000 கோடி 300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. ஆனா அதுல உலக அழகன் உலக அழகி எல்லாரும் நடிக்கிறாங்க. 4 நாள் தியேட்டர்ல படம் ஓடுது, 5வது நாள் தியேட்டரை விட்டே படம் ஓடுது, 5வது நாள் தியேட்டரை விட்டே படம் ஓடுது. ஆனால் ஏறக்குறைய 3.25 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த மேடையில் இருக்கிறவர்கள் யாரும் உலக அழகனோ உலக அழகியோ இல்லை. ஆனால் நீங்கள் 3.25 மணி நேரம் ஈர மண்ணில் அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன காரணம்னா, நாங்கள் அழகானவர்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் பேசும் தமிழ் அழகானது என்பதற்காக நீங்கள் அத்தனை பேரும் இருந்து கேட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே மரியாதைக்குரிய திருவாளர் ரங்கரன்னார் அவர்களுக்கும், ராமரன்னார் அவர்களுக்கும், ரவியன்னார் அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும் எங்கள் ஒட்டுமொத்தமான நன்றிகளை அவர்கள் பாதங்களில் அன்போடு சமர்ப்பித்து தெரிவித்துக் கொண்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா, கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா, 2 செய்தி 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சின்னு பேசும்போது என்ன, நண்பர்களோட சுத்தணும், உறவுகளோட வாழ்ந்தோம். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நண்பர்கள் இல்லாம போயிட்டாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்தக்காரங்களே இல்லாம போயிட்டாங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த எங்காவது போனா ஒண்ணு மட்டும் செய்யுங்கம்மா, தயவுசெய்து சண்டை போடாம வாங்க. இவங்க சொல்றது எங்க போனாலும் ஏதாவது ஒரு 7:30 கூட்டுறீங்க, அதுதான் பிரச்சனை. பஸ் தம்பி அன்னைக்கு புது பஸ் டெப்போல இருந்து கிளப்பி கூட்டிட்டு போனாங்க. 2 அம்மா நல்ல ஜன்னலோர சீட்ல வந்து உட்கார்ந்தா, ஒரு மகராசி சொன்ன, மரியாதையா ஜன்னல் கதவை ஏத்து, மரியாதையா ஏத்து. ஏண்டினா காத்து வரலன்னா வேர்த்து செத்துருவேன்னா. பக்கத்துல இருந்து ஒருத்தி சொன்னா, மரியாதையா ஜன்னல் கதவை சாத்து சாத்து. ஏண்டின்னா காத்து பட்டா குதுகுதுன்னு வந்து நான் செத்துருவேன்னா. ஒருத்தி ஏத்துங்கிறா, ஒருத்தி சாத்துங்கிறா, ஒருத்தி ஏத்துங்கிறா, ஒருத்தி சாத்துங்கிறா. கண்டக்டர் அழுதார். ஐயோ, ஏத்தி இறக்கி சென்னலை பிச்சராதீங்கம்மா, இப்பதான் டெப்போல இருந்து என்னை நம்பி பஸ்ஸை விட்டுருக்காங்க, என் பாக்கெட்ல கைய வச்சிருவாங்கன்னா. பின்னாடி மஞ்சுநாத மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு கேள்வி, அங்க என்னையா சத்தம்? கண்டக்டர் விளக்கி சொன்னார், ஜன்னலை ஏத்துனா இந்த அம்மா செத்துருவா, ஜன்னலை சாத்துனா அந்த அம்மா செத்துருவா. இப்ப அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு 5 நிமிஷம் ஏத்துறா, இந்த அவசாகட்டும். ஒரு 5 நிமிஷம் சாத்துறா, இந்த இவசாகட்டும். இப்ப கண்டக்டர் அழுதார். 2 யாரு பொண்டாட்டின்னு தெரியலீங்க, 2 ஏன் பொண்டாட்டி தான்டான்னா. கூடவே வந்து சண்டை போட்டு கொள்றாளுங்க, செத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன் இருக்கான். இப்படியா சார்? இதுவா வாழ்க்கை? இன்னொன்னு சொல்றேங்க, வாழ்க்கையில நீங்க பிக்கல் பிடுங்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கையில மனைவி அதை மதிக்கிறது இல்லை, இதை மதிக்கிறது இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகள். ஒரு வார்த்தை சொன்னாங்களே, இந்த மேடையில தான் இதை சொல்லணுங்கிறக்காக சொல்றேங்க, குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாம எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் எவனாலும் நம்முடைய குடும்பத்தை எதுவும் செஞ்சிட முடியாதுங்கிறது தான் சத்தியமான உண்மைங்க. பெரியவங்களுக்கு தெரியும், அண்ணனுக்கெல்லாம் பாபுன்னு ஒரு படம் வந்துச்சு, பழைய படம். சிவாஜி கணேசன் அண்ணன் தம்பியா நடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் இல்லைங்களா? அப்படி அண்ணன் தம்பி நல்லா ஒத்துமையா வாழ்ந்துட்டு வருவாங்க. இந்த தம்பி பொண்டாட்டி என்ன செய்வா, சொத்தை பிரிக்க சொல்லுவாங்க அண்ணன் கிட்ட. வாழ வந்தவ வீட்டை 2ஆக்குனா, சொத்தை பிரிக்க சொல்லு. தம்பி என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பஞ்சாயத்துல போய் பிராது கொடுத்துருவார். பஞ்சாயத்துல கூப்பிட்டுவாங்க, எப்பா தம்பி சொத்தை பிரிக்க சொல்றா, நீ என்னையா சொல்ற? சிவாஜி சரிங்க பாரு. சொத்தை பிரிக்கிறதுக்குள்ள அந்த தம்பி வாயில வந்த வார்த்தையெல்லாம் பேசுவான். நீ எல்லாம் ஒரு அண்ணனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் என் கூட பிறந்தவனான்னு கேட்க கூடாத கேள்விகளை எல்லாம் தம்பி அண்ணனை பார்த்து கேட்டுருவான். பொண்டாட்டியினுடைய தூண்டுதல்ல பஞ்சாயத்து முடிஞ்சிருங்க. வீட்டுக்கு வருவாரு சிவாஜி, அண்ணன் வீட்டுக்கு வராரு. அம்மா பெத்தவ பிள்ளையோட மூத்தவனோட முகத்தை பாப்பா, ஒரே வார்த்தை தாங்க கேட்பான். அந்த இடத்துல சிவாஜி சாருடைய முகத்தை ஃப்ரேம்ல காட்டுவாங்க. என்னையா பஞ்சாயத்துல தம்பி ரொம்ப பேசிட்டானோ அப்படிங்கும் போது சிவாஜி சார் சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க அந்த படத்துல. என்ன தெரியுங்களா?
விடு ஆத்தா, இன்னொரு பிறவிலியா உன் வயித்துல வந்து 2 பேரும் பிறக்க போறோம். நம்ம தம்பி தானே பேசுனா, விடு ஆத்தா, அது அவனா பேசல, ஏதோ அந்த புள்ள பேச்ச கேட்டு பேசிட்டான்னு இதான் மகிழ்ச்சி அப்படின்னா உட்காரு உட்காரு. பைல்ஸ் பேஷண்டாட்டு எந்திரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க 3 பேருக்கும் மகிழ்ச்சி. அப்ப இவங்க 3 பேரு மண்ணவாரி தூத்துவாங்க. அது இந்த நடுவுல இருக்கிறவங்கெல்லாம் பொக்லைன்ல தோண்டி தூத்து சேசிபி விட்டு நிறவிட்டு போயிரும். திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கைனா என்ன? ஒண்ணே ஒண்ணுதாங்க. வாழ்க்கையில இந்த உலகம், இந்த வார்த்தை, இந்த பிரசவ வலின்னு சொல்லுகிற போது எல்லாரும் சொன்னாங்க இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஆனா அதை விட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நேரம் இல்லை, பெண்கள் குழந்தைகள் எல்லாமே ஈர மண்ல ரொம்ப நேரம் எங்களுக்காக காத்திருக்கீங்க. ஐயா நான் உண்மையா சொல்றேன், நீங்கள் கொடுக்கின்ற தொகை, இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கர் அவர்களும் ராமர் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒரு தொகையை தம்பிகிட்ட கொடுப்பீங்க. தம்பி மனசார நிறைய நிறைய எல்லாருக்கும் கொடுப்பான். அந்த தொகை நாளை காலையில எங்க கையில நிலைச்சிருக்குமாங்கிறதுக்கு எந்த உறுதியும் இல்லையா. ஆனால் பாதிரிப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு வந்தோம். மழை பெஞ்சது, மண் ஈரம், ஆனா மனசு ஈரமா இருந்ததுனால வந்த கலைஞர்களை கொஞ்சம் கூட அவங்க சோர்வுபடுத்தாம இறுதி வரை இருந்து கேட்டாங்க. அப்படின்னு நீங்க கொடுக்கிற கைதட்டல் நாங்க சாகர வரைக்கும் எங்க கண்ணில் நிக்கும் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இந்த என்ன பாதிரிப்பட்டி முத்துக்காலை அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. உண்மையிலுமே ஏதோ ஆர்கெஸ்ட்ராவுக்கோ ஆடல் பாடலுக்குத்தான் அன்பளிப்பு வரும் என்றால் இல்லை, மக்கள் நேசிக்கிற, மண்ணை நேசிக்கிற நல்ல பட்டிமன்றத்திற்கும் இப்படிப்பட்ட அன்பளிப்புகள் வருவது உண்மையாகவே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்பதை சொல்லி ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க. வாழ்க்கையில திருமணத்திற்கு முன்பான மகிழ்ச்சிங்கிறது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்திற்கு பின்பான மகிழ்ச்சிங்கிறது ஒரு பேரின்பமான மகிழ்ச்சிங்கிறதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நாம தனியால் திருமணத்துக்கு முன்னாடி போய் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல ஒரு கோவில்ல ஏதாவது ஒரு நியாயம் பேசுறாங்கன்னு வைங்களேன். தம்பி நீ யாரு? இன்னாருடைய மகன். சரிப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? முதல் கேள்வி கேட்பாங்க. கல்யாணம் ஆனா தானுங்க தலைக்கட்டு வரின்னு ஒன்னே கட்டுறோம். உண்மைனா கைதட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுனா தானே அதுக்கப்புறம் தலைக்கட்டு வரின்னு ஒண்ணு கட்டுறோம். அப்ப கோயிலுக்குள்ள ஊருக்குள்ள ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆம்பளைக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதே எது? திருமண வாழ்க்கை. இவ்வளவு விட்டுலாங்க. பொண்டாட்டிய பத்தி எத்தனை கழுவி ஊத்த முடியுமோ அவ்வளவு பேசுனாங்க. அது நகைச்சுவைக்காக இருக்கட்டும், நகைச்சுவைக்காக மட்டுமே. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க. இப்போ ஏறக்குறைய அவங்க 2 பேர், 2 சகோதரர்கள், நாங்க ஒரு 4 பேர், ஏறக்குறைய 6 ஆண்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறோம். எந்த நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிறோம்? ஒரே நம்பிக்கை தான். நாங்க 6 பேரும் எத்தனையோ ஊர்களுக்கு சீசன் டைம்ல நிகழ்ச்சிக்காக வண்டி எடுத்துட்டு, கார் எடுத்துட்டு, பஸ் எடுத்து ஏதாவது ஒண்ணு பிடிச்சி எங்க வெளியூர்ல இருந்தாலும் ஏன் நிம்மதியா இந்த மேடையில உட்கார்ந்து 2 மணிக்கு நான் பேசிட்டு இருக்கேன் தெரியுங்களா? வீட்டில் என் மனைவி என் குடும்பத்தை பத்திரமாக பார்த்து கொள்வாள் என்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு ஆம்பளையும் வெளிநாடு, வெளியூர், வெளிமான் எல்லாத்துக்கும் போறான். என்ன காரணம்? என் மனைவி நான் இருக்கிற இடத்துல இருந்து அவளை பார்த்துக்குவான். இன்னொன்னு சொல்றேங்க, மனைவி இழந்த கணவன், கணவனை இழந்த மனைவி. இத சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க மனைவியை இழந்த கணவன், கணவனை இழந்த மனைவி, கணவனை இழந்த மனைவி, அப்பா போயிட்டாரு, 2 குழந்தைக, 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தைகளை ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்க வைப்பான். ஆனா பொண்டாட்டி போயிட்டான்னு வச்சுங்களேன், அவங்க சொன்னாங்க பாருங்க, தந்தை போனால் அறிவு போச்சு, சகோதரன் போனால் பலம் போச்சு, நண்பன் போனால் எதிர்ப்பு எல்லாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஆனால் தாரம் போனா சகலமும் போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அதை வைத்தே நான் ஒற்றை வரியில் தீர்ப்பு சொல்லுகிறேன். என்ன தெரியுங்களா? 68 வயசுல மனைவி இறந்துட்டா. தாத்தாவுக்கு 73 வயசு, ஐயாவுக்கு 73 வயசு, மனைவி 68 வயசுல இறந்துட்டாங்க. மாரடைப்பு, இறந்துட்டாங்க. காலையிலிருந்து பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. 2 பிள்ளைக, மக எல்லாம் வந்தாச்சு, பேரன் பேத்தி எல்லாம் வந்தாச்சு. எல்லாரும் வளராங்க. ஓரமா நின்று அழறாங்க. ஐயா அந்த காட்சி அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாரும் அழுறாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி ஆச்சு. அடுத்தது நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு என்ன இறுதி சடங்குக்கு ஏற்பாடு செய்வோம். அந்த அம்மாவை சுமங்கலி பெண்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அந்த சேலையை சுத்தி கட்டி அந்த அம்மாவை குளிப்பாட்டுறாங்க.
அத்தனை நாள் மஞ்சள் குங்குமத்தை அவள்தான் பூசி குளித்தாள். அன்றைக்கு மற்றவர்கள் பூச அவள் குளித்தாள். மற்றவர்கள் பூச அவள் குளித்தாள். அன்றைக்கு உண்மையாகவே எப்பொழுதும் அவன் கணவன் பூச்சூடுவான், இல்லை என்று சொன்னால் அவள் பூச்சூடிக் கொள்வாள். அன்றைக்குத்தான் அருகில் இருக்கக்கூடிய உறவுக்கார பெண்கள் வலிந்து அவள் கூந்தலில் அந்த பூவை திணித்தார்கள். அவள் சலனமற்று கிடந்தாள், உயிரற்று கிடந்தாள். இப்போ அந்த பச்சை பாடையில் அந்த அம்மாவை ஏத்திட்டாங்க. அந்த மனுஷன் அளவே இல்லைங்க. காலையில இருந்து அந்த ஐயா அளவே இல்லை. யோ, செத்து கிடக்கிறது உன் மனைவி, அளவே மாட்டியா? அழாம இருந்தாங்க அந்த மனுஷன். கல்லு நெஞ்சு அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கண்டபடி பேசிட்டு போனாங்க. எல்லாம் எடுத்தாச்சுங்க. பேரம்புத்தி எல்லாம் அந்த பின்னப்பூ போட்டாங்க, நெய் தீபம் பிடிச்சாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த நடைய தாண்டி, வாசலை தாண்டி, வீட்டுக்குள்ள இருந்த அந்த வாசலை தாண்டி அந்த அம்மாவுடைய சடலத்தை எல்லாரும் சுமந்துட்டு போறாங்க. 4 பேர் சுமந்துட்டு போறாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த மனுஷன், அந்த புருஷன், ஐயோ என் தங்கம் என்னை விட்டு போறையான்னு வெடிச்சு அழுதான். அப்ப கேட்டா ஒருத்தர், யோ காலையில செத்தது, ஆனா 4 மணி வரைக்கும் அழுதாம இருந்த நீ இப்ப ஏயா கொண்டுட்டு போகும்போது அழுகிறேங்க போது? அந்த மனுஷன் மனசுல இருந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இத்தனை வருஷத்துல எனக்கு 73 வயசு, அவளுக்கு 68 வயசு, எங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த 40 வருஷத்துல அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? 40 வருஷத்துல ஒரு நாளான நாள் எங்கிட்ட சொல்லாம என் பொண்டாட்டியினுடைய கால் ஒரு நாளும் இந்த நடைய விட்டு வாசலை விட்டு வெளியில போனதில்லை. முதல்ல என் தங்கம் என்கிட்ட சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியில போறான்னு சொல்லி நெஞ்சில அடிச்சுட்டு அழுதான் சார். அந்த மனுஷன் நெஞ்சில அடிச்சுட்டு அழுதான் சார். இப்போ முடிச்சிடுறேன். மகாத்மா காந்தியடிகளை இந்த ரூபா நோட்டுல இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இவரை எதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? இவர் என்ன பெரிய உலக கோடீஸ்வரரா? இல்ல. என்ன குணத்துக்காக அவரை இந்த இடத்துல வச்சிருக்கோம். பணத்துக்காக பணத்துக்குள்ள அவரை வைக்கல, குணத்துக்காக அவரை வச்சிருக்கோம். அவருடைய மனைவி கஸ்தூரிபா காந்தி இறந்து போயிட்டாங்க. சபர்மதி ஆசிரமத்திலிருந்து யாத்திரை கிளம்புது, கொண்டு போயாச்சு. உண்மையா மூத்த மகன் ஹரிலால் காந்தி வச்சுட்டாரு நெருப்பு வச்சாச்சு. எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. காந்தி மட்டும் அந்த சிதைக்கு பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, பாபுஜி, காந்தி அப்படிதான் கூப்பிடுவாங்க, பாபுஜி, வெள்ளக்காரன் பூட்ஸ் கால்ல உங்க முகத்திலே எட்டி உதைச்சு பற்கள் எல்லாம் கீழே பொழுபொலன்னு விழுந்தப்போ ரத்தமா உங்க வாயிலிருந்து ஊத்துனப்ப கூட அழாத நீங்க, வெள்ளக்காரன் பீரங்கியை வச்சு உங்க மார்புக்கு முன்னாடி நீட்டி சுற்று வேண்டா அப்படின்னு சொல்லும் போது கூட அழாத நீங்கள் இப்ப அழறீங்களே ஏன் பாபுஜின்னு கேட்டப்போ காந்தி விம்மி அழுது கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த என்னை மகாத்மாவாக மாற்றியவள் இந்த கட்டையிலே எரிந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது கூட நான் அழாம போனால் நான் மனித பிறவியாக பிறந்ததற்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்ன அன்பிற்குரியவர்களே, திருமணத்திற்கு முன்பு நாம் ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு மாயை. ஆனால் உனக்கும் பொறுப்பு இருக்கையா? 4 பேர் உன்னையும் மதிக்கணையா? நீயும் இன்னும் ஊதாரித்தனமா இருக்க கூடாதியா? திருமணத்துக்கு முன்னாடி ஊதாரித்தனமா வாங்கின கடனை கூட ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருந்து கட்டிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெண்கள் வருகிற வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சி தராத வாழ்க்கை அல்ல. திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கையை விட திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கை தான் என்றைக்குமே மன நிறைவான வாழ்க்கை என்கிற எளிய தீர்ப்பை பாதிரிப்பட்டி மண்ணும் மக்களும் ஏற்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.